ரொம்ப நாளாச்சு மேம் எங்கே போனீங்கன்னு கேட்டவங்களுக்கு சாரி, ஐ வாஸ் பிஸி. இன்னைக்கு நீங்கள் கேட்ட கொஞ்சம் கேள்விகளுடைய ஆன்சர் தான் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். முதல்ல ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடுவோம். நமஸ்தே, ஐ எம் டாக்டர் ராகி ஜனார்தனன், PhD ரிசர்ச் ஸ்காலர் இன் பரதநாட்டியம். லைவ் ஆர்கெஸ்ட்ரா தேவையா மேம் சலங்க பூஜைக்கு அப்படின்னு என்னுடைய ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட இதுக்காக. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்காததுனால அதை ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. ஏன் மேம் நம்ம வந்து ரெக்கார்டர்லேயே வச்சுக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்களே ரெடி பண்ணி இப்போ தான் வாட்ஸ்அப்பில் இருக்கேன். அவளே ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி அவளுக்குள்ளே பேசிட்டு வருவாள். டெசிஷன் எடுத்துகிட்டு இங்கே வருவாள். அதை வந்து சொல்லி ஓகே டெசிஷன் இதுதான் சொல்கிறதுக்கு வருவாள். My humble suggestion to everyone, every parents, you should have to understand few things. இப்போ ரெக்கார்டட் மியூசிக் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் போனீங்கன்னா யூ கேன் டூ இட். பிகாஸ் அதுக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சலங்க பூஜைன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவள் சலங்க கட்டுறா. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டு அண்டர்ஸ்டாண்ட். முதல்ல சலங்க பூஜையே அந்த ஒரு கான்செப்ட் இப்போ தான் வந்திருக்கு. அதாவது அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அதை இப்போ இங்கே சொல்ல வேண்டாம். அப்போது அந்த லைவ் ஆர்கெஸ்ட்ராவோட நம்ம வந்து அந்த சலங்கையோட நட்டுவாங்கத்தோட மிருதங்கத்தோட அவங்க அந்த அதை ஆடுறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அரங்கேற்றத்துடைய முக்கியத்துவம் புரிய வரும். ஏன்னா ரெக்கார்டடில் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா தப்பு வந்தால் கூட அது ஆடியன்ஸுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும், அது வேற விஷயம். பட் அந்த குழந்தைங்க படிக்கிறோம். எதுக்காக நம்ம ஒரு கலையை ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறோம்? என்டர்டைன்மெண்ட், that is the secondary thing. First thing is to make the child understand about the importance of the tradition of ours. இல்லையா? அந்த ட்ரெடிஷனை மாறாமல் கொடுக்கணும். லைவ் ஆர்கெஸ்ட்ரா will definitely help. அதுதான் மெயின் திங். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா லைக் என்னோட ஒன் ஆஃப் மை குரு டாக்டர் Sumati Sundar, she is the head of academic டான்ஸில் வந்து பிரிட்ஜ் அகாடமியோட ஹெட். அவங்க எப்பவுமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா லைவ் பண்ணுங்க. அப்போ தான் டீச்சரும் க்ரோ ஆக முடியும், ஸ்டூடெண்ட்டும் க்ரோ ஆக முடியும். இப்போ இங்கே எல்லாம் அந்த சலங்க பூஜை முடிச்சதோட கிளம்பிடுறாங்க. இன்னத்த க்ரோத்து இல்லை, வருஷ கணக்காக நாங்கள் இந்த பிள்ளைங்களை பார்க்குறோம். பட் வாட் எவர் யூ ஆர் கிவிங், எனிவே யூ ஆர் கிவிங் த performing art education to your kids, give them the best. They should have to understand the essence of the live orchestra. அது ரொம்ப முக்கியம். Use it.